ஸோ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எப்போ கொடுக்கலாம்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் வந்து 3 வகையாக வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து 3 சிச்சுவேஷனில் அட்வைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரைமரி ரேடியேஷன் தெரப்பி. ஸோ ப்ரைமரினா என்னென்னா அந்த கேன்சருக்கு ரேடியேஷன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட், அது மட்டும் பண்ணாலே அந்த கேன்சர் செல் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜுவன்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அட்ஜுவன்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ரைமரியாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கீமோதெரப்பியோ இல்லை ஆப்ரேஷனோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேன்சர் செல்ஸ் திரும்ப வரக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரிவென்டிவ், அதாவது வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறது தான் அட்ஜுவன்ட் ரேடியேஷன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி இப்போ கீமோதெரப்பினா 2 to 3 வீக்ஸில் நம்ம அட்ஜுவன்ட் ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3லேருந்து 4 வாரத்தில் அட்ஜுவன்ட் ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். மூணாவதாக எதுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியேட்டிவ் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து சிலருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை அப்படின்னா வந்து ப்ளீடிங் நிறையா இருக்குது, இல்லை கீமோதெரப்பியோ இல்லை ஆப்ரேஷனோ வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷனில், அதாவது சாங்சுரி சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லா கீமோதெரப்பி மெடிசனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளைக்கு போய் சென்றடையாது. ஸோ மூளையில் புற்றுநோய் இருந்தது, மூளைக்கு நோய் பரவி இருந்தது அப்படின்னா நம்ம பாலியேட்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்.